அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க குருசெல்வி கிருஷ்ணா. இந்த ஒரு விஷயம் தான் நம்மளுடைய மனசுக்கு ஒரு மகிழ்ச்சிய, அதாவது ஒரு எக்ஸைட்மெண்ட் ஆகும் இல்லையா? சில இத பார்க்கும்போது, ஒரு ரசிக்கும்போது. ஸோ அது எது அப்படின்னு பார்க்கும்போது, இப்ப சொல்ல வர்றது என்னன்னு தெரிஞ்சிருக்கும். அழகு. அழக ரசிக்கிறது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இல்லையா? அழகுன்னு நம்ம சொல்லும்போதே இயற்கையை ரசிப்போம், கலைகள ரசிப்போம். அதே மாதிரி எல்லா உயிரினங்களையும் கூட நம்ம ரசிப்போம். நம்ம வீட்ல வளர்க்கக்கூடிய பெட்ஸ்ல இருந்து எல்லாமே. ஸோ நம்மளுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய நம்மளுடைய அதாவது நம்ம நம்ம மகிழ்ச்சியா இருக்கும்போது தான் ரசிப்போம். அதான் வேற விஷயம். ஸோ அப்ப பார்க்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே அழகுதான். ஸோ இந்த அழகுன்னு நம்ம சொல்லும்போது, அக அழகு, புற அழகு, அதே மாரி அற அழகு, இந்த மாரி நெறைய விஷயங்கள் இருக்கு. இப்போ அந்த அக அழகு அப்படின்னு நம்ம சொல்லும்போது, அதுக்கு முன்னாடி இந்த புற அழகு தான் எல்லாருமே ரொம்ப விரும்புவாங்க. ஏன்னா நம்ம நல்லா நம்மள நம்ம ஃபேஸ் நல்லா வச்சுக்கணும், நம்ம ஹேர் நல்லா வச்சுக்கணும். நம்ம மத்தவங்கள கவரக்கூடிய ஒரு வகையில. அதாவது மத்தவங்க பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு அட்ராக்ஷன் வரக்கூடியது தான் இந்த புற அழகு. இன்னைக்கு நெறைய செயற்கை ரசாயனங்கள் வச்சு நம்ம நம்மள அழகுபடுத்திட்டு இருக்கோம். ஆனா அந்த காலத்துலலாம் இயற்கையாவே ரொம்ப அழகா இருந்தாங்க இல்லையா? அப்ப அதுதானே உண்மையான அழகு. சோ இந்த புற அழகு அப்படிங்கிறது என்னைக்குனாலும் ஆபத்தானது தான், அழியக்கூடியது தான். ஆனா சங்க இலக்கியங்களும் மத்த குறள், அதாவது திருக்குறள்லயுமே எத மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அகத்தின் அழகுதான் உண்மையான அழகு. ஏன்னா, அடுத்தது காட்டும் பளிங்கு போல நெஞ்சம் கடுத்தது காட்டும் முகம். நீங்க எப்படி இருக்கீங்க? ஹேப்பியா இருக்கீங்களா? சேடா இருக்கீங்களா? இல்ல யார் மேலயாவது கோவமா இருக்கீங்களா? எல்லாத்தையுமே ஒருத்தரோட முகத்த பார்த்தா நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம உள்ள போய் இன்டீரியரா என்ன இருக்குன்னு பார்க்க முடியாது இல்லையா? சோ அவங்க முகத்த பார்த்த உடனேயே அந்த ஒரு உணர்ச்சிய கொண்டு வர்றது, எண்ணங்கள வெளிப்படுத்தக்கூடிய, மனசோட எண்ணங்கள வெளிப்படுத்தக்கூடிய ஒரு கண்ணாடி அப்படின்னு சொன்னா, அது நம்மளுடைய முகம் தான். அப்ப நம்மளுடைய அகம் தூய்மையா இருந்தா தான் நம்மளுடைய ஹெல்த் வைஸுமே நல்லா இருக்கும் இல்லையா? அப்ப புற தூய்மை, அதாவது புறம் அழகா இருக்கணும், அதுக்காக நம்ம மெனக்கெடணும்னு அவசியமே கிடையாது. நம்மளுடைய அகம் தான் எப்பவுமே அழகா இருக்கணும். அதுதான் நிரந்தரமான அழகு. அப்புறம் சங்க இலக்கியங்கள் எல்லாம் சொல்லியிருக்கிறது என்னன்னா, கல்விய மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது எத நம்ம கிட்ட இருந்து பிரிக்க முடியாதோ, எது நமக்கு அழியாத ஒரு தன்மைய குடுக்குதோ, நம்ம இருக்கிற வரைக்கும். அப்படின்னு பார்க்கும்போது கல்வி யாராலயும் நம்ம கிட்ட இருந்து பறிக்க முடியாது இல்லையா? மற்ற செல்வங்கள கூட எடுத்துறலாம். அதே மாதிரி ஒழுக்கம், அதே மாரி நல்ல எண்ணங்கள், நல்ல சிந்தனைகள், இதோட தான் எப்பவுமே இருக்கணும். இதுதான் நிரந்தரமான அழகு. நம்ம பார்க்கக்கூடியது, ரசிக்கக்கூடியது எல்லாமே அழகுதான், இல்லன்னு சொல்லல. நம்மள அழகா வச்சுக்கணும்னு நினைக்கிறதும் அழகுதான். சோ இத விட முக்கியமானது என்ன அப்படின்னா, நம்மளுடைய அகத்தின் அழகு. அதனாலதான் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு முன்னோர்கள் ஒரு பழமொழி மூலமா சொல்லியிருக்காங்க. சோ இத நம்ம புரிஞ்சுகிட்டு உண்மையான அழகு எது அப்படின்னு தெரிஞ்சுட்டு, நம்ம அத நம்ம மேம்படுத்தணும் அப்படின்னா, அழகு தன்னால சேர்ந்துரும் இல்லையா? சோ இதான் இன்றைய முக்கியமான பதிவு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்க. இது நம்மளுடைய ஆலிசல் சேனல். நன்றி.